செய்ய வேண்டும். என் மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் இதை செஞ்சால் அவள் இன்னும் சந்தோஷப்படுவாள், நான் இப்படி பேசினால் அவள் இன்னும் பாராட்டுவாள், நான் இப்படி நடந்தால் அவள் இன்னும் என்னை பார்த்து பார்த்து சிரிப்பாள். அப்படி என்பதுதான் சந்தோஷமான விஷயங்களை நாம் அடையாளம் காண்பது. ஒருவருக்கு எது நல்லா பிடிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது பிடித்ததை கொண்டு போய் தான் அவர்கிட்ட கொடுப்போம். பிடித்ததை வைத்து தான் நாங்கள் பேச்சை ஆரம்பிப்போம். அதுபோலதான் மனைவிக்கு எது பிடிக்கும் என்பதை பார்த்து நாம் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். விரும்பக்கூடிய ஒரு பொருள் இருக்கும், அதை அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு புரிந்து செயல்படுவது. இதுதான் நல்ல விதமாக நடந்து கொள்வது என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுபோல் அந்த மனைவி சாப்பிடுவதிலிருந்து, உடுப்பதிலிருந்து, வீட்டு வேலைகள் செய்வதிலிருந்து, பயணங்கள் போவதிலிருந்து, அந்த மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அத்தனை விஷயங்களிலும் அவளுடைய மனதை குளிர வைக்கின்ற வகையில், அவளுடைய அன்பை பெறுகின்ற வகையில் அந்த மனைவியோடு நாம் இசைந்து போக வேண்டும். அவளோடு அப்படி கலந்து போக வேண்டும். அவள் மிச்சம் கணவன் மீது நல்ல அபிமானம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக அப்போது அவள் மாறுவாள். எங்களுடைய நட்பு எப்போதும் போலியானதாக இருக்கக்கூடாது, அது இதயபூர்வமானதாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோடு சந்தோஷமாக பல சந்தர்ப்பங்களில் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மடியிலே சாய்ந்திருக்கிறார்கள், சாய்ந்த நிலையில் குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஒன்றாக 2 பேரும் குளித்து இருக்கிறார்கள். 2 பேரும் குளிக்கின்ற போது கைகளை போட்டு தண்ணீரை அள்ளி கொள்வதில் ஒரு போட்டி போல, நான் முந்துவதா நீ முந்துவதா என்பது போல அவர்கள் தண்ணீரை அள்ளி அள்ளி குளிக்கக்கூடியவர்களாக, அது சந்தோஷமாக நடந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சாப்பிடுகின்ற போது கூட நான் எந்த இடத்தில் வைத்து பருகினேனோ அதே இடத்தில் ரசூல்லா வைத்து பருகுவார்கள். நான் எந்த இடத்தில் வைத்து சாப்பிட்டேனோ அதே இடத்திலே வைத்து அந்த சாப்பாட்டை ரசூல்லாவும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நான் ஒரு எலுச்சி முள்ளை எடுத்து கடித்தேன் என்றால் நான் வாய் வைத்து கடித்து அதே இடத்தில் வைத்து ரசூல்லாவும் கடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல உறவு என் மனைவியோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவது, ஒன்றா தூங்குவது, ஒன்றா பயணிப்பது, ஒன்றா கதைப்பது, ஒன்றாக எல்லாம் பகிர்ந்து கொள்வது, இதுதான் சந்தோஷம். வாழ்க்கையிலே மனைவி மறக்க முடியாத நினைவுகளாக அது மாறும். உங்கள் வாழ்க்கையிலும் அது மறக்க முடியாத நினைவுகளாக மாறும். அப்படியான ஒரு வாழ்வு முறையை தான் மனைவியோடு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மனைவிக்காக நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல பண்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் என் வீட்டில் இருந்தேன். மஸ்ஜிது நபவியிலே முன்னாலே அபஷா நாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். வில்வீர் விளையாட்டுகள், மல்யுத்த விளையாட்டு வீரர்கள் இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தீங்க, ஆயிஷா உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அதை பார்க்க விரும்பினேன். அல்லாஹுடைய தூதர் என்னை தனக்கு பின்னால் வைத்து கொண்டார்கள். என் கன்னம் அவருடைய கன்னத்தோடு ஒட்டி நின்றது. நான் சலிப்பு தட்டுகிற வரைக்கும் அதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷா உனக்கு போதுமான்னு கேட்டார்கள். நான் போதும் என்று சொன்னேன். அப்படியானால் இப்போ வீட்டுக்கு போ, உள்ளே போ என்று ரசூலுல்லாஹ் என்னை உள்ளே அனுப்பினார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். எந்த அளவு அந்த நல்ல உறவு இருந்திருக்கு என்று பாருங்கள். மனைவிக்கு பிடிக்கிறது என்ற ஒன்றை புரிந்து கொண்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியுடைய அந்த டேஸ்ட், அவ என்ன விரும்புகிறாவோ அதற்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கணவன் என்ற நிலையில் அந்த மனைவியோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் மனைவிக்கு விருப்பமானது எது என்பதை நாம் இஸ்லாம் ஆகுமாக இருக்கின்ற வழிகளில் தான் பார்க்க வேண்டும். ஹராமான ஒன்றை என் மனைவி விரும்புகிறார் என்பதை நான் செய்ய முடியாது, அது கூடாது, என் மனைவிக்கும் கூடாது. அது அல்லாஹ் தண்டிக்கின்ற ஒரு காரியம், கோபப்படுகின்ற காரியம். ஆனால் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கின்ற அந்த நல்லவைகளை என் மனைவி விரும்புவாளாக இருந்தால் நான் அவளோடு உட்கார்ந்ததற்கான நேரத்தை செலவழிப்பதற்கு கடமைப்பட வேண்டும். வீட்டுக்கு வந்தால் என் மனைவியோடு உட்கார்ந்து அவளுடைய வேலைகளில், அவளுடைய பேச்சுகளில், அந்த செயற்பாடுகள் நான் பங்கு கொள்ள வேண்டும். வெளியே போனால் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபடுவேன். வீட்டுக்கு வந்தால் எனக்கென்று ஒரு ஜீவனாக மனைவி காத்து கொண்டிருக்கிறாள். எப்போ என் கணவர் வருவார், நான் அவரோட எப்போது கதைக்கலாம், இப்போது சிரிக்கலாம், இப்போது அவரோட ஜோக் அடிக்கலாம், நகைச்சுவையாக கதைக்கலாம் என்றெல்லாம் மனைவி யோசித்து கொண்டிருப்பாள். அந்த சுகமான ஒரு நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மனைவிக்கு அப்படி ஒரு இன்பகரமான ஒரு அதிர்ச்சியோடு அந்த இடத்தில் நாம் நடக்கின்ற போது அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். இந்த வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையில 2 பேரிடத்திலே நல்லெண்ணத்தையும் நல்ல நம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தான் நாம் வளர்க்க வேண்டும்.
இந்த அடிப்படை ஒன்றை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இதற்கு மாற்றமான இந்த வழிகளிலும் எங்களுக்கு போவதற்கு அனுமதி தரவில்லை. இஸ்லாம் அனுமதிக்கின்ற வழிகளில் என் மனைவியோடு நான் அன்பாக பண்பாக சிறந்த முறையிலே அவரோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் விளையாடி கொண்டிருந்த வீரர்களில் விளையாட்டு ஆசிரியர் காட்டினதன் மூலமா நாம் பிறகு இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அது ஒரு பொழுதுபோக்கான விஷயம்தானே. ஒருவர் விளையாடி கொண்டிருக்கிறார், அதை நாம் பார்ப்பது என்பது பொழுதுபோக்கு, ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்குடைய நேரத்தில் மனைவிக்காக நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என் மனைவியோடு சேர்ந்து நான் ஒரு பீச் பக்கம் போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம், பூங்காக்கள் இருக்கின்ற இயற்கை காட்சிகள் அமைந்த இடங்களுக்கு அவளை அழைத்து செல்லலாம், அந்த இயற்கையை ரசிக்க செய்யலாம். அறிவுக்கும் பொருத்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மனைவியோடு நான் கொண்டு போய் சேர்ந்து அதை பார்க்கலாம், அதில் அந்த அறிவியலை நாங்கள் பங்கு கொள்ளலாம், அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்து கொள்ளலாம். இதெல்லாம் மனைவிக்கு செய்கின்ற நன்மையான காரியங்கள் தான். இது இஸ்லாம் தடுக்கவில்லை. அல்லாஹுடைய தூதரே மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் அந்த நடந்து கொண்டிருந்த வில் வீரர்களுடைய விளையாட்டு தன் மனைவியோடு உட்கார்ந்து பார்த்திருக்கிறார்களே, அதற்கு பின்னால் நாம் மனைவியை எப்படி அடக்க முடியும்? எனவே ஆரோக்கியமான நல்ல வழிகளில் என் மனைவியோடு நான் நேரத்தை கழிக்க வேண்டும். அதுதான் எந்த மனைவியும் எதிர்பார்ப்பது. என்ற பொதுவாக பெண்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆண்கள் குறைத்து பேசினாலும் பெண்கள் அதிகமாக பேசுவார்கள். இது ஒரு இயற்கை சுபாவம். நான் 10 வார்த்தை பேசினால் அவர்கள் 100 வார்த்தை பேசுவார்கள். என்னோடு அந்த 100 வார்த்தையை கழிப்பதற்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த நேரத்தை நான் மனைவி கொடுக்கும் போது அவருடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சியால் பொங்கி வழியும். அந்த மனைவிக்கு எந்த ஒரு நெருக்கீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வகையில் அந்த மனைவியும் கணவனோடு சந்தோஷமாக இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் அங்கேதான் நிம்மதி தொடர்ந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற வழிகள் என்ன இருக்கின்றனவோ, இஸ்லாம் ஆகுமாக்கி தந்திருக்கின்ற வழிகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவைகளை என் மனைவியோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஒருபோதும் பின்னிக்க கூடாது என்ற நிலையில் கணவன் தன் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும். சில நேரம் மனைவி தன்னுடைய குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று நினைப்பால் அதெல்லாம் தடுக்கப்படவில்லையே. எனவே நாம் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அந்த மனைவியோடு, அந்த மனைவி அவளுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தவர்கள் அவர்களை சந்திக்க நாம் போகலாம், நோயாளிகளை சந்திக்க போகலாம். இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு உறவை கட்டி எழுப்பும். என் குடும்பத்தார் மீது என் கணவர் அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் என்று மனைவி கணவன் மீது நல்ல எண்ணம் கொள்ளக்கூடியவளாக இருப்பார். சில பேர் இருக்கிறார்கள், மனைவி அங்கெல்லாம் அழைத்து போக முடியாது என்ற ஒரு கடுமையான போக்கோடு நடப்பாளாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பவுண்டரி அங்கு உடையும். மனைவியின் மீது கணவனுக்கு நல்ல எண்ணம் வராது. அவர் எப்போதும் என்னை அங்கு அழைத்து போக மாட்டார், இங்கு போக மாட்டார், அங்கு போனால் தப்பா பேசுவார் அல்லது ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார், ஏதாவது ஒரு குறையை சொல்லுவார் என்று மனைவி கணவன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டார் என்றால் அதை நீக்குவது என்பது கஷ்டமானதாக இருக்கும். எனவே சுமூகமாக வாழுகின்ற வழிகளில் நாம் மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மனைவியோடு நல்ல விதமாக நடந்து கொள்கின்ற முறைகளில் இன்னும் சொல்லப்படாத விஷயங்களை நீங்களும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.